Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Talkies. நம்ம Talkiesல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, லீஸ் டைப் ஹோம்ஸ் வந்துட்டு நோ புரோக்கர்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த நோ புரோக்கர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம லீஸ் டைப்பும் வந்து ஹவுசஸ் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை, ரெண்ட், கமர்ஷியல் அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ லீஸ் டைப் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நோ புரோக்கர் ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபோனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 3 லொக்காலிட்டிஸ் நீங்கள் விருப்பப்படுற 3 லொக்கேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் வேணும், எந்த ஊரில் வேணுன்றதை பற்றி நீங்கள் வந்து இப்போ பூனேனா பூனே, அப்படி இல்லைன்னா சென்னைனா சென்னை, அந்த மாதிரி. ஸோ அதுமாதிரி போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே நீங்கள் வந்து 4 லொக்கேஷன் இல்லை 3 லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். விருப்பப்படுற ஒரு 3 லொக்கேஷன் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்னது போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ஹவுஸ், பிஜி, ஹாஸ்டல் எல்லாம் ஃப்ளாட் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ இல்லை லீஸுக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுக்கல. ஸோ இது நம்ம எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெபாசிட், ஒன்லி டெபாசிட் அப்படின்றது மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரெண்ட்டுனா இவ்வளோ ரெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லீஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்லி டெபாசிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஒன்லி டெபாசிட்னு போட்டிருந்தா அது லீஸ் டைப் ஹவுசஸ்னு அர்த்தம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 15 லட்சம், அது வந்து பிஹெச்கே, அதாவது ரூம் எத்தனை ரூம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த லீஸ் டைப், அந்த லீஸ் அமௌண்ட் வந்துட்டு வேறுபடும். ஸோ 10 லட்சமாக இருக்கலாம், 7 லட்சமாக இருக்கலாம், அந்த மாதிரி வந்து வேறுபடும். ஸோ ஒன்லி டெபாசிட் அப்படின்னு போட்டிருக்க ஆப்ஷன் தான் வந்துட்டு லீஸ் டைப் ஹோம்ஸ். ஸோ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லீஸ் டைப் ஹோம்ஸ் அட் நோ புரோக்கர் அப்படின்னு போடுங்க. இப்படி நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு கீழே ஒரு இது ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வருது பாருங்கள், மேலே போட்டிருக்காங்க சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் லீஸ் இன் சென்னை அப்படி போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு தேவையான ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம போய் பார்க்குறதுக்கு, உள்ளே போய் நம்ம ஆப்பில் பார்க்குறதுக்கும் இப்படி நம்ம போட்டோம்னா ஃபில்டர் பண்ணியே காமிச்சிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஹவுஸ் பார்க்கலாம். இதில் பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 lakhs டெபாசிட் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்ட்டு கிடையாது. ஸோ 5 lakhs வந்து டெபாசிட் பண்ணணும். 1 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ் ஃபார் லீஸ் இன் திருவெற்றியூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து லீஸ் டைப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் கேட்குற ஏரியாவில் லீஸ் டைப் ஹவுஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க காமிப்பாங்க. மேபி வந்து நீங்கள் 3 BHKக்கு 5 லட்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து காட்டாது. ஏன்னா 3 BHK எங்கேயுமே வந்து 5 லட்சத்துக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதும் பார்க்குறதும் வந்து கரெக்டாக பார்க்கணும். ஸோ இந்த வீடு வந்து ஒரே ஒரு ரூமு திருவெற்றியூரில் இருக்க 5 லட்சம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவிர்த்து இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து தனியாக கொடுக்கணும். மந்த்லி 500 மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்படி 500 பெர் மந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஓகேங்களா? மெயின்டெனன்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். தனியாக நம்ம பே பண்ணணும் மந்த்லி. ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, வீட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமு, ஒரு பாத்ரூமு, நான்வெஜ்காரங்க கூட அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்ஃபர்னிஷ்டு, உள்ளே வந்து ஃபர்னிஷிங் எதுவுமே இருக்காது. ஸோ இண்டிபெண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்லி நம்ம வந்து குடி போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் செக்யூரிட்டிலாம் எதுவும் கிடையாது. பைக் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது, நோ கார் பார்க்கிங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றியும் போட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்து பில்டிங்கும் அப்படின்றத பற்றியும் போட்டிருக்காங்க. 3 to 5 years பில்டிங் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் வந்து ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்குது. மேபி அது மொட்டை மாடியாக கூட இருக்கலாம். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால்கனி வந்து நாட் அவைலபிள் அப்படி போட்டிருக்காங்க. பால்கனி கிடையாது. ப்ரிஃபர் டெனன்ட் anyone, பேச்சுலராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மேனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் பேக்கப்பு வந்து நோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெர்ட்டர்லாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு லீஸ் ஹவுஸை வந்து நம்ம நோ புரோக்கர் ஆப் யூஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ வேறு ஒரு ஏரியாவும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறதும் வந்து கரெக்டாக பார்க்கணும்.
நீங்கள் போடுற டெபாசிட் அமௌண்ட்டும் வந்து அதில் கரெக்டாக தெரியணும். கீழே ஒரு இது இருக்குது பாருங்க 2 BHK. இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து 2 BHK. 10 lakh வந்து டெபாசிட் அமௌண்ட்டு. 2 BHK ஃபார் 10 lakhs சரிங்களா, 10 லட்சம் லீஸ் அமௌண்ட்டு. 800 ஸ்கொயர் ஃபீட் தான் வீட்டோட அளவு சரிங்களா. தென் கீழே வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, வீட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷனு. 2 bedroom, பாத்ரூம் 2, நான்வெஜ்காரங்க அலோவ் பண்ணுவாங்க, அன்ஃபர்னிஷ்டு ஹோமு, அப்பார்ட்மெண்ட் டைப்பு. அது மாதிரி இமீடியட்லி நம்ம வந்து குடி போய்க்கலாம். கேஸ் செக்யூரிட்டி இருக்குது. அது மாதிரி பைக் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது, கார் பார்க்கிங் கிடையாது. ஸோ இதுலேயும் வந்துட்டு எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆடுன்றதையும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வருஷத்து பில்டிங் அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்காங்க, 1 to 3 years. இது எத்தனாவது ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ பால்கனி வந்து ஒன்று இருக்குது. ப்ரிஃபர்ட் டெனண்ட் யார் வேணாலும் குடி போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பவர் பேக்கப் நோ. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கீழே வந்து வீட்டை பற்றின டைரெக்ஷன்ஸ், எப்படி எந்த டைரெக்ஷனை நோக்கி இருக்குது வீடுன்றதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எந்தெந்த ஸ்கூல்ஸு, மால்ஸு, என்னென்னலாம் நமக்கு பக்கத்தில் இருக்குன்றதை பற்றியும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் கூகுளில் போய் இதுமாரி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி அந்த நோ ப்ரோக்கர் ஆப்பில் வந்து காமிச்சிடுது. ஸோ நீங்கள் உள்ளே போய் அந்த ஆப்பில் போய் செக் பண்ணுறதுக்கு இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ சென்னையில் உங்களுக்கு என்னென்ன லீஸ் டைப் இருக்கோ அது எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க. நீங்கள் அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லீஸ் டைப் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.